சொல்லி இயேசுவை பாடுவோம், நன்மை செய்த அவரை நினைப்போம். நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நாள்தோறும் அவரை நினைப்போம். நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நாள்தோறும் அவரை துதிப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சமாதானம் சந்தோஷம் தந்தீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சாத்தானை மேற்கொள்ள செய்தீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சமாதானம் சந்தோஷம் தந்தீர், உமக்கு நன்றி. சாத்தானை மேற்கொள்ள செய்தீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. துன்பம் அதில் காத்தீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. துயரம் அதை நீக்கினீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி சொல்லி இயேசுவை பாடுவோம், நன்மை செய்த அவரை நினைப்போம். நன்றி சொல்லி இயேசுவை பாடுவோம், நன்மை செய்த அவரை நினைப்போம். நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நாள்தோறும் அவரை துதிப்போம். நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நாள்தோறும் அவரை துதிப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாதம் இடராமல் காத்தீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பரிசுத்த வாழ்வை கொடுத்தீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பாதம் இடராமல் காத்தீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பரிசுத்த வாழ்வை கொடுத்தே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஜெபிக்க உதவி செய்தீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கொடுக்க உதவி செய்தீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி சொல்லி இயேசுவை பாடுவேன், நன்மை செய்த அவரை நினைப்போம். நன்றி சொல்லி இயேசுவை பாடுவோம், நன்மை செய்த அவரை நினைப்போம். நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நாள்தோறும் அவரை நினைப்போம். நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நாள்தோறும் அவரை நினைப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைத்த பாத்திரம் என்று நீரவரையும் தள்ளுவதில்லை. உடைத்த பாத்திரம் என்று தேறியவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று தேறியவரையும் சொல்லுவதில்லை.
மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீ. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிட தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரமென்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றிற்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீர். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. 3ஆம் சங்கீதம் 670வது பக்கத்தில் இருக்குது. 672வது பக்கத்தில் இருக்குது. சங்கீதம் 3. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். கர்த்தாவே, எழுந்தருளும். என் தேவனே, என்னை இரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லோரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்குடைய பற்களை தகர்த்து போட்டீர். தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். சங்கீதம் 3 நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 3 என்னன்னா, தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். அப்சலோம் யாரு? தாவீதனுடைய மகன். யாரு அப்சலோம்? யாரு? தாவீதோட மகன். அப்படிதானே? ஏன் தாவீதோட மகனுக்கு தாவீது தப்பி ஓடணும்? என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? யாருக்கோ தப்பி ஓடுனாப்புல, அவ்வளோதான். அப்படிதான் நம்ம என்ன செய்யிருக்கோம், மைண்டில் வச்சுருந்துருக்கோம். அப்போது தாவீதனுடைய மகனுக்கு பயந்துக்கிட்டு ஓடுற ஒரு சங்கீதம் தான், ஓடும்போது அவர் பாடின சங்கீதம் தான்
இந்த 3வது சங்கீதம். சரியா? நம்ம நம்ம குடும்பத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய சூழ்நிலைகள் வரும். அப்போல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்மை சுற்றி இருக்கிறவங்க நமக்கு பிரச்சனை பண்ணுவாங்க, அப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை பண்ணும்போது ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணும்போது அது டக்குன்னு மாறிடும். சரியா? அது டக்குன்னு நமக்கு அனுகூலமாக ஆண்டவர் கொண்டு வருவார். ஆனால் தன்னுடைய குடும்பத்தாரே நமக்கு சத்துருவாக எழும்பும்போது நாம் அவங்கள சபிச்சும் ஜெபம் பண்ண முடியாது, அவங்கள திட்டியும் ஜெபம் பண்ண முடியாது. அப்போ நம்முடைய மனது எப்படி இருக்கும்? ஒரு அங்கலாய்ப்போடு இருக்கும். அப்படி தானே? நம்முடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி, நம்முடைய கணவராக இருந்தாலும் சரி, நம்முடைய அம்மா அப்பா, நம்ம கூட பிறந்தவங்க யாராக இருந்தாலும் அவங்க மூலமாக நமக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. அப்படி தானே? அப்போது நம்ம வீட்டில் இருக்கவங்க நமக்கு விரோதமாக எழும்பும்போது நாம் அவர்களை என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. அவங்களுக்காக நம்ம என்ன தான் செய்ய முடியும்? ஜெபம் தான் பண்ண முடியும். அதே போல தான் அப்சலோமுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? அவருக்கு இறங்கினார். அப்சலோமுக்காக ஆண்டவர் இறங்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். 2 சாமுவேலில் நம்ம வாசிக்க வேண்டாம். 2 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அங்கேயும் தாவீதுக்கு எதிராக என்ன செய்கிறாங்க? நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? எதிர்த்து வராங்க. ஆனால் தேவன் அவர்கள் எல்லாவற்றிலும் என்ன செய்தார்? தாவீதுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அப்போ பாருங்க, சூழ்நிலைகள்லாம் நம்மளை எதிர்கொண்டு வரும்போது ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருவார். நாம் குடும்பக்காரங்களே நமக்கு எதிராக வரும்போது ஆண்டவர் அதில் கொஞ்சம் நிதானமாக தான் என்ன செய்கிறாரு? நமக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். நம்ம இந்த சங்கீதத்தை வந்து 3ஆக நம்ம பிரித்துக்கிடலாம். 1, 2 தாவீதினுடைய நெருக்கமாக நாம் வாசிக்கலாம். 3, 6 விசுவாசத்தினால நம்ம என்ன செய்யலாம்? இதை நினைத்து கொள்ளலாம். 7, 8 பார்த்தோன்னா ரட்சிப்புக்கு என்ன தேவை என்பதை நாம் அந்த வசனத்தில் நம்ம எல்லாம் வாசிக்கலாம். சரியா? 1, 2 ஆண்டவர் வந்து தாவீதுக்கு அங்கே ஒரு நெருக்கத்தை தன்னுடைய மகன் மூலமாக வைத்திருக்கிறார். அந்த நெருக்கத்தின் மூலமாக ஆண்டவர் என்ன செய்தார்? தாவீதுக்கு ஒரு விசாலமான ஒரு பாதையை ஆண்டவர் அங்கே வைத்திருக்கிறார். ஏசாயா 36, 37, 38 அந்த வசனங்களில் நம்ம வாசித்தோம்னா, அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அசீரிய ராஜா வந்து என்ன செய்கிறாரு? எசேக்கியா ராஜாவினிடத்தில் போர் தொடுத்து வர்றாரு. அங்கே எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு நெருக்கம் வருது. அந்த நெருக்கத்தில் எசேக்கியா ராஜா யாரை நம்பினார் தெரியுமா? அவருடைய படையவோ, அவருடைய பலத்தையோ, அவருடைய பணத்தையோ எதையும் அவர் என்ன செய்யலை? நம்பலை. ஒன்று மாத்திரம் செஞ்சார். அந்த நெருக்கத்தின் பாதையில் ஆண்டோடைய சமூகத்தில் அவர் என்ன செய்தார்? முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி அமர்ந்திருந்தார். அங்கே பார்த்தீங்கன்னா எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு வெற்றி கிடைத்தது என்று நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய நெருக்கத்தின் பாதைகளில் தான் ஆண்டவர் அதிகமாக நம்ம தேடுகிற ஜனங்களாக இருக்கிறோம். நம்ம சந்தோஷமாக கை நிறைய பணம் இருந்தால் என்னைக்கே நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோமா? நேரமே இருக்காது ஜெபம் பண்ணுறதுக்கு, பைபிள் வாசிக்கிறதுக்கும் நேரமே இருக்காது. அப்படி தானே? நேரம் இருக்காது. ஏன்னா நம்ம எப்படி இருக்கோம்? எல்லா விதத்துலேயும் நிறைவாக இருக்கிறோம். அதனால் வசனம் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை, மற்றவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, ரொம்ப பிஸியாக இருப்போம். ஆனால் நமக்குன்னு ஒரு நெருக்கம் வரும் பார்த்தீங்களா? எல்லா சூழ்நிலைகளையும் நெருக்கம் வரும். குடும்பத்தாரால் நெருக்கம் வரும், பெத்த பிள்ளைங்களால் நெருக்கம் வரும், கணவரால் நெருக்கம் வரும். ஏன்னா எல்லாவற்றிலையும் அப்படி நம்ம எதுவுமே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்மளை சுற்றி நெருக்கம் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரே பாட்டாக இருக்கும், ஒரே ஜெபமாக இருக்கும், பைபிள் கையிலே இருக்கும். ஏன்னா அந்த நெருக்கத்தில் நம்ம யாரை சார்ந்திருக்க முடியலை, மற்றவங்களை சார்ந்திருக்க முடியலை. நமக்கு ஒரே ஒரு பலன் தான் அந்த ஜெபமும் வேத வாசிப்பும், ஆண்டவரோடு பேசுகிற நேரமும் மாத்திரம்தான் அந்த நெருக்கத்திலேருந்து நமக்கு விசாலத்தை கொண்டு வரும். அதுதான் இங்கே சொல்லிக்க, கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவா பெருகியிருக்கிறாங்க, எனக்கு விரோதமாக எவ்வளோ பேர் எழும்புகிறாங்க, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருந்தாங்க. அப்போ நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, பாரு ஆண்டவர் பிள்ளையாக இருக்கிறா, அப்புறம் இவளுக்கு எதுக்கு இதெல்லாம் வருது அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு தான் அநேக நெருக்கம் வரும். அதுலேருந்து எல்லாவற்றிலேருந்தும் நம்ம சுகமாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? நம்மளை பாதுகாத்து நடத்துவார். 3-6 வாசிக்கிறோம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலை உயர்த்துகிறோமா இருக்கிறேன். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை
தாங்குகிறார். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 16,000 பேருக்கு நான் பயப்படேன். நம்ம நெருக்கத்தில் இருக்கும்போது யாருக்காவது தூக்கம் வருமா? அப்படி மைண்டெல்லாம் அந்த பிரச்சனை தான் என்ன செய்யும், ஓடும். நம்முடைய கண்ணு மட்டும்தான் அடைச்சிருக்கும். அப்படி தானே? இங்கே தாவீது சொல்கிறாப்புல, நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். அப்போ அவர் அங்கே நித்திரை செஞ்சாரா? இல்லை. அப்படி தானே? அப்போ அவருடைய சிந்தனைகள், அவருடைய எண்ணங்கள், அவருடைய தவிப்பு எல்லாமே அப்சலோமை குறித்ததான அந்த எண்ணங்களாக ஓடுச்சு. அப்படி ஓடும்போது தாவீதுக்கு அங்கே என்ன வந்திருக்காது? தூக்கமே வந்திருக்காது. அப்படி தானே? படுத்தேன், நித்திரை அடைந்தேன், ஆனால் டக்குன்னு விழிச்சிட்டேன். திடீர்னு நம்ம எந்திச்சு உட்காந்துருப்போம். அப்படி தானே? நான் அநேக நேரங்களில் நான் அந்த சூழ்நிலையை நான் கடந்து வந்திருக்கிறேன். படுத்திருப்பேன், மிட் நைட்டில் எந்திச்சு உட்காந்துருப்பேன். ஏன் இவங்க இப்படி செஞ்சாங்க? ஏன் இவங்க இப்படி பேசுனாங்க? நம்ம இவங்களுக்கு என்ன பண்ணணும்? ஏன் இவங்க நமக்கு எதிராக வந்தாங்க? நம்ம அவங்களுக்கு எந்த தப்புமே பண்ணலையே. அந்த மாதிரி நமக்கு மைண்ட் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? அது தூங்காது. நம்முடைய மூளையானது என்ன செய்யாது? தூங்கவே செய்யாது. நம்முடைய ஆத்மா அப்படியே அங்கலாய்ப்போடு இருக்கிறோம். அதே நமக்கே அப்படி இருக்குதுன்னா தாவீதுக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்படி தானே? ஆனால் தாவீது இந்த வேலையில் ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், நான் படுத்தேன், நித்திரை அடைஞ்சேன், ஆனால் நான் விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்கினார். கர்த்தர் மாத்திரம்தான் நம்மளை என்ன செய்ய முடியும்? தாங்க முடியும். நெருக்கத்துலேயும் சரி, நம்முடைய விசுவாசத்துலேயும் சரி, கர்த்தர் மட்டும்தான் தாங்க முடியும். அந்த இதில் பார்த்தோன்னா தாவீதினுடைய விசுவாசத்தை நம்ம அங்கே பார்க்குறோம். என்ன நெருக்கம் வந்தாலும் அந்த விசுவாசம் அவரை விட்டு என்ன செய்யலை? போகலை. கர்த்தர் தான் என்னை தாங்கினாரு, கர்த்தர் தான் என்னைய நடத்தினாரு, கர்த்தர் தான் என்னைய போஷிச்சார். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும் எல்லா சூழ்நிலைகள்லையும்? அல்லேலூயா. ஆண்டவர் மாத்திரம்தான் நம்மளை என்ன செய்ய முடியும்? நடத்த முடியும். அந்த விசுவாசம் நமக்கு வேணும். நம்முடைய பணம், பொருள், நம்முடைய குடும்பக்காரங்க, நம்முடைய பிள்ளைங்க யாரும் நம்மளை நடத்த முடியாது. ஆண்டவர் மேலே விசுவாசம் இருந்துன்னா நம்முடைய வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்? ஆண்டவருக்குள்ளே வரும். மூன்றாவது நம்ம பார்க்குறோம் 7:8, தேவனின் ரட்சிப்பு, தாவீதின் ரட்சிப்பு. இங்கே பார்க்குறோம் தாவீதுக்கு ஒரு ரட்சிப்பு அந்த இடத்துல தேவைப்பட்டது. அப்படி தானே? அவன் சோர்ந்திருந்த பொழுது அவனுடைய ரட்சிப்பு ஒரு வேளை குறைவுபட்டிருந்தா கூட அந்த இடத்துல அந்த ரட்சிப்பு அவருக்கு தேவைப்பட்டதாக இருக்கிறது. அப்படி தானே? இங்கே பார்க்குறோம் 7:8 வாசிங்க. கர்த்தாவே இங்கே பார்க்குற 8வது வசனம், ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. நம்மளை ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு மாத்திரம்தான் என்னது இருக்கு? சகல அதிகாரமும் இருக்குது. வேற யாருக்கும் அந்த ரட்சிப்பு இல்லை. அப்படி தானே? இங்கே தாவீதினுடைய அந்த ரட்சிப்பு மீண்டும் ஆண்டவருக்குள்ளே என்ன செய்யுது? பலப்பட்டது நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அந்த வார்த்தையின்படி கர்த்தர் என்ன செய்தார்? தாவீதோடு இருந்து அவனுடைய மகனுக்கு, அவனுடைய படைபலத்துக்கு, எல்லாத்துக்கும் விலைக்கு பாதுகாத்து அவனுடைய நெருக்கத்தின் நேரத்திலும் ஆண்டவர் விசாலமான ஒரு பாதையில் வைத்து இந்த நாளில் கடந்து வந்திருக்கிற ஒரு சிலராக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நெருக்கங்கள், அநேக சூழ்நிலைகள் நம்ம கடந்து வந்திருப்போம். இனி கடந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எல்லாரும் நம்மளை கைவிட்டாலும் ஆண்டவர் நம்மளை ஒருபோதும் கைவிடாத நேசராக இருக்கிறார். என்ன நெருக்கம் வந்தாலும் சரி, என்ன சூழ்நிலைகள் நம்மளை சுற்றி கொண்டாலும் சரி, அது நம்முடைய குடும்பத்தில் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரை துதிக்கும் போது, ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய சூழ்நிலைகளையும் மாற்றி ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு சமாதானத்தை தர போதுமான இருக்கிறார். தாவீதுக்கு கொடுத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த சங்கீத பகுதியின் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்படுவாராக. ஆமென். அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், இயேசு என்னோடு இருப்பத நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா. கர்த்தர் இந்த நாளிலும் ஸ்தோத்திரம் நம்மோடு கூட இடைப்படுவாராக, நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனுள்ளது, வல்லமை உள்ளது. கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு இடைப்பட்டு நம்மை இந்த இடத்திலிருந்து நாம் செல்லும் பொழுது புது பலத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. வேதத்தில் அநேகமான வாக்குத்தத்த வசனங்கள் இருக்கிறது, அநேக வார்த்தைகள் இருக்கிறது. அந்த வார்த்தைகள் நம்மை பலப்படுத்தக்கூடியது, நம்மை ஆறுதல் படுத்தக்கூடியது, நம்மளை மேன்மைப்படுத்தக்கூடியது, நம்மை உயர்த்தக்கூடியது, நம்மை பலனாய் மாற்றக்கூடியது. ஆமென். அல்லேலூயா. இப்போ பாருங்க, ஆண்டவர் அநேக வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். ஆனால் அதில் முக்கியமான ஒரு வார்த்தை அப்படின்னு சொன்னால் எந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்வீங்க? எந்த வார்த்தை ஆண்டவர் சொன்னது எப்பவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது?
நீங்க சொல்ல முடியுமா? பயப்படாதே அப்படிங்கிறத வார்த்தை நமக்கு வந்து முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. பயப்படாது. அதே போல 365 முறை என்ன செய்திருக்கிறது? பயப்படாதே என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, வசனங்கள் இருக்கிறது. 365 முறை ஸ்தோத்திரம் அங்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அந்த பயப்படாதேங்கிற வார்த்தை வருகிறது. அப்படியானால் ஒவ்வொரு நாளிலும் ஏதோ சூழ்நிலைகளிலே நாம் பயப்படுகிற ஒரு அனுபவங்கள் இருக்கிறது. அப்ப அந்த பயங்களில் எல்லாம் கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி காக்கிற தேவனா இருக்கிறார். இன்னும் ஒரு வார்த்தை சொல்ல போனா என்ன சொல்லலாம்? இன்னும் ஒரு வார்த்தை ஆண்டவர் பேசுற ஒரு கார்த்தை என்ன? கிருபை உனக்கு போதும். வேற? உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வேற? நான் என்ன செய்கிறேன்? உன்னுடனே கூட இருக்கிறேன். சரியா? அப்ப பாருங்க, நான் பயப்படாதேங்கிற வார்த்தையை காட்டிலும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்கிற வார்த்தை எவ்வளவு வல்லமையான வார்த்தை. அல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தர் நம்ம கூட எப்பொழுதும் என்ன செய்கிறாரா? இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறான்னு? ஒரு நீங்க பக்கத்துல பார்க்கலாம், என்னடா இன்னைக்கு நிறைய பேரை காணுமே, எல்லாம் ஆப்சென்ட் ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி. யாரு வந்தாலும் வராட்டாலும் ஆண்டவர் நம்ம மத்தியில வந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆராதனையில் அவர் வெளிப்படுகிற தேவனா இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தமான கட்டளையான ஒரு கமாண்ட் அப்படின்னு சொல்லலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்களை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்கள். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஒரு அலையிலையா சொல்லலாமா? எப்போ எப்போ ஆண்டவர் கூட இருப்பாரா? காலையில மட்டுமா? மத்தியானம் மட்டுமா? இரவுல மட்டுமா? அல்லது ஏதோ ஒரு ஆபத்து நமக்கு வர அந்த சூழ்நிலையில மட்டுமா? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும். அப்ப பாருங்க, இந்த பூமி, இந்த உலகம் ஒரு நாள்ல என்ன செய்யுமா? அப்போ ஒரு நாள்ல என்ன செய்யும்? புத்தக சுருளை போல என்ன செய்யப்படும்? சுருட்டப்பட்டு போகும். ஒரு நாள்ல அழிந்து போகும். அப்படித்தானே எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. இந்த பூமி வந்து கொஞ்ச நாள், விஞ்ஞானிகள்லாம் சொல்றாங்க, இத்தனை வருஷத்துக்கு பிறகு பூமி என்ன செய்யாது? இருக்காது, அப்படியே அழிஞ்சு போகும். காரணம், சூரியனை நெருங்கிட்டே இருக்குது. வெப்பம் தாங்க முடியாம இந்த பூமி என்ன செய்யும்? சுட்டெரிக்கப்படும் அல்லது அழிந்து போகும். அந்த பூமியில வாழறதுக்கு மனிதர்கள் தகுதி இல்லாத நிலைகள் உருவாகும் என்றெல்லாம் சொல்லுகிறாங்க. ஆனா பூமி நிலை பெயர்ந்து போனாலும், பூமி இல்லாம போனாலும், அல்லேலூயா சோதரன், நாம இருப்போம், நம்ம கூட ஆண்டவர் இருப்பார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தமும். அப்போ ஒரு நாள்ல முடிவு போகும். அந்த முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அல்லது இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா, இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு நாள் வாழ்றோமோ அந்த வாழுகிறது வரைக்கும் ஆண்டவர் நம்ம கூட கூட இருக்கிறார். அல்லேலூயா. சோதர கரங்களை உயர்த்தி உற்சாகமா சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமே. உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனால நமக்கு வருகிற பிரச்சனைகள்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். அப்ப இன்றைக்கு உலகத்துல பார்க்கிற ஒரு பெரிய சூழ்நிலை என்னன்னா, அநேக நபர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற நிலைமையை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட நிலைமை? தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமை. அப்போ தனிமையில ஆண்டவர் நம்ம கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாமா? தனிமை. அப்ப தனிமைன்னு சொல்லும் பொழுது, தனிமை என்றால் என்ன? அது 3 விதங்கள்ல பார்க்கலாம். 3 விதங்கள்ல பார்க்கலாம். ஒன்று தனித்திருத்தல், தனித்திருத்தல். 2வது தனிமைப்படுத்தி கொள்ளுதல், தன்னையே என்ன செய்து கொள்வது? தனிமைப்படுத்திக் கொள்வது. இன்னொன்று என்னது? தனிமை, லோன்னஸ். சரியா? என்னது? தனிமை. ஒன்று தனித்திருத்தல். தனித்திருத்தல்னா, இன்னைக்கு நான் யார் கூடயுமே பேச விரும்பல, நான் தனியா வீட்டை பூட்டிட்டு உட்கார்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சிலர் என்ன செய்வாங்க? வீட்டை பூட்டிட்டு உட்கார்ந்துருவாங்க. யாராவது வந்து தட்டியாச்சுன்னா வீட்டில் தான் இருப்பாங்க, ஆனால் யார்ட்டும் என்ன செய்ய மாட்டாங்க? பேச மாட்டாங்க. என்ன? தனிமையா இருப்பாங்க. இன்னொருத்தங்க என்னன்னா, தனிமைப்படுத்தி கொள்வார்கள், தனிமைப்படுத்தி கொள்வார்கள். அப்படி தனிமைப்படுத்தி கொள்றதுன்னா என்ன? சென்னையில சில
ஒரு 10 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செய்தித்தாள் வந்தது. சென்னையில் ஒரு அம்மா, அவங்க மகா 2 பேரும் தங்களை தனிமைப்படுத்தி கொண்டு அந்த வீட்டில் என்ன செய்யாங்க இருக்கிறாங்க. அவங்க வெளியே என்ன செய்யறதில்ல, வரதில்லை. எப்படி கடைக்கு போவாங்களோ, என்ன பண்ணுவாங்களோ, என்ன சமைப்பாங்களோ, என்ன தண்ணி காரியங்களோ, என்ன செய்வாங்களோ தெரியாது. பல ஆண்டுகளாக அப்படியே என்ன செய்யறாங்க, தங்களை தனிமைப்படுத்தி கொண்டு இருக்கிற ஒரு குடும்பத்தை நம்ம என்ன செய்தோம், இங்க பார்த்தோம். செய்தித்தாள்லாம் அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸா வந்துச்சு. நிறைய பேர் போய் பேட்டி எடுக்க போனாங்க. யாரையும் அவங்க என்ன செய்யல, கிட்ட விடல, பேசல, அனுமதிக்கல. அப்படிப்பட்ட இது படுகிற ஒரு தனிமைப்படுத்திக் கொள்ளுதல். அடுத்தது 3வது தனிமைப்படுத்துதல். சரியா? அப்படின்னா தனிமைனா என்னன்னா, மனிதர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலை. அது மட்டுமல்ல, ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை. மனிதர்களால் எப்படிப்பட்டது? ஒதுக்கப்பட்டது. நம்மளை சிலர் என்ன செய்வாங்க, ஒதுக்கி வச்சிருப்பாங்க. தனிமைப்படுத்த நீங்க இனி என்ன செய்யக்கூடாது, இந்த பக்கம் வரக்கூடாது, என்ன செய்ய, நம்மளை தனிமைப்படுத்திடுமா. அடுத்தது மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. தனிமைன்னு சொன்னா என்னது? மறக்கப்பட்ட சூழ்நிலை. நம்மளை நிறைய பேர் ஞாபகம் வச்சு அடிக்கடி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்க, எப்படி இருக்கேன்னு கேட்பாங்க. ஆனா கொஞ்ச நாள்ல அவங்க என்ன செய்வாங்க, நம்மளை என்ன செய்திருவாங்க, மறந்துடுவாங்க, மறந்தே போயிடுவாங்க. அவங்க யாருன்னு கூட, எப்படின்னு கூட, நம்ம எப்படி இருக்கோம், என்ன ஆச்சு, நான் இருக்கேனா, உயிரோடு இருக்கிறேன்னா, செத்தனான்னு கூட சிலர் அப்படி தானே. ரொம்ப நாள் கழிச்சு யாருக்காவது நம்ம ஃபோன் பண்ணோம்னா அவங்க கேட்பாங்க, என்ன கேட்பாங்க, இவ்வளோ நாள் நீ எங்கே போன, நான் இருக்கேனா செத்தனான்னு என்ன செய்யுது, நீ கேட்டியா அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு தனிமையான சூழ்நிலையில தனிமைப்படுத்த. அடுத்தது விசாரிப்பட்ட சூழ்நிலை. அவங்கள விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை. யாரும் என்ன விசாரிக்கல, யாரும் என்ன, அடிக்கடி நமக்கு வருகிற கம்ப்ளைண்ட் அப்படிதான், நான் யாரும் என்ன செய்யல, விசாரிக்கல, என்னை யாரும் என்ன ஒரு வார்த்தை கேட்கல. அப்போ பாருங்க, அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகும் பொழுது இது ஒரு வேதனையான அனுபவம், இது ஒரு கஷ்டமான அனுபவம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாரும் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படுமானால் நாம கவலைப்பட வேண்டியதில்லை. உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல நம்ம ஸ்தோத்திரம், நம்ம நம்பி இருந்தவர்கள் போய்விடலாம், நமக்கு உதவி செய்வேன்னு சொன்னவங்க போய்விடலாம், நம்ம விசாரிக்கிறவங்களை நம்மை விட்டு விலகி விடலாம், நம்மளை ஆதரவா இருந்தவங்களை நம்மை விட்டு போய்விடலாம், நம்மளை தனிமைப்படுத்தப்பட்டவர்களாய் நாம் சூழ்நிலையிலே காணப்படலாம், அல்லது ஒரு ஊர்ல ஒதுக்கப்பட்ட நிலைமை, சமுதாயத்துல ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம காணப்பட்டாலும் இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை பாதுகாத்து வழி நடத்துவேன். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்மை ஆண்டவர் பாதுகாத்து நடத்துகிற தேவனா இருக்கிறார். அப்போ பாருங்க, இன்றைக்கு 80% ஹார்ட் அட்டாக், சரியா, ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணம் என்னன்னா இந்த தனிமை உணர்வு தான். அந்த தனிமை உணர்வு வந்துட்டுனா இன்னைக்கு என்ன செய்வாங்க, ஐயோ எல்லாரும் என்ன போய்விட்டாங்களே, என்ன செய்வேன், எல்லாரும் எனக்கு அடுத்த நேரத்தில் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கு தான் 80% நபர்களுக்கு என்ன செய்கிறது, மாரடைப்பு வருகிறது. அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட நபர்கள் தான் எதையும் செய்து கொள்ளுகிறாங்க, தற்கொலையும் செய்து கொள்ளுகிறார்கள். அப்போ பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு உணர்வு, தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமை, தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு உணர்வு, அப்படிப்பட்ட சூழ்நிலையில காணப்படுவர்களுக்கு ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு சொல்லுகிறார், ஆண்டவர் நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் என்ன செய்வேன், உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எப்படிப்பட்ட மனுஷரால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருந்தாலும், சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பை தர வல்லவராயிருக்கிறார். ஏன் என்று சொன்னால் அவர் புறக்கணிக்கப்பட்டார். அல்லேலூயா. இயேசு என்ன செய்தார், இந்த உலகத்துல வந்த பொழுது அவர் புறக்கணிக்கப்பட்டார், அவர் தனிமைப்படுத்தப்பட்டார். அவர் ஆலயத்துல போய் வேதத்தை எடுத்து திறந்து வாசிக்க போது அங்கு உள்ள பரிசேயர்கள், மூப்பர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்தாங்க, அவங்கள நீங்க இங்க என்ன செய்யக்கூடாது, ஆலயத்துல பிரசங்கம் பண்ணக்கூடாது என்று சொல்லி அவரை வெளியே அனுப்பிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவன் நெருக்கப்பட்ட எல்லா சூழ்நிலையிலும் இயேசு கடந்து வந்தபடியினாலே, அது மட்டும் இல்ல, சிலுவையில தொங்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் கடைசியா, பிதாவை ஏன் என்னை கைவிட்டீர். அப்ப அதற்கு இன்னொரு வசனம் சொல்லுகிறது, இமைப்பொழுதே கைவிட்டேன், ஆனாலும் மிகுந்த இரக்கங்களினால் உன்னை
சேர்த்து கொண்டேன். அப்போ ஆண்டவர் அவர் கைவிடப்பட்டார். கைவிடப்பட்ட சூழ்நிலை பாருங்க. எத்தனை அற்புதங்களை எருசலேம் நகர வீதியிலே ஆண்டவர் செய்தார். எத்தனையோ அற்புதங்கள். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தார். 5000 பேர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். மரித்தவர்கள் எத்தனையோ வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார். அங்கு வந்த எல்லாரும் சகலர் மீதும் இயேசு தொட்டு சுகப்படுத்தி விடுதலை கொடுத்தார். அப்ப எவ்வளவோ நன்மை செய்த ஆண்டவர். ஆனா அந்த ஜனங்கள் அங்கு ஒரு பெரிய கூட்டமா கூடி இயேசுவை என்ன செய்யுங்க, சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி என்ன செய்தார்கள், தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமை. அப்ப இயேசு இப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து போனதுனால ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை என்ன செய்வேன், தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், உன்னை எல்லா சூழ்நிலையும் உன்னை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு வசனத்தை வாசிங்களேன். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 53:3. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமா இருந்தார். அப்ப இயேசு எப்படிப்பட்டவரா இருந்தாரா? மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர், துக்கம் நிறைந்தவர், பாடு அனுபவிக்கிறவரா இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் எண்ணாமல் போனோம். பாருங்க. அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த ஒரு வசனத்துல அவர் படாத பாடு ஒண்ணுமே இல்லைங்க, எல்லா பாடுகளையும் பட்டார். அப்ப இன்றைக்கு நம்முடைய பாடுகள், வேதனைகள், நெருக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அறிந்திருக்கிறபடினாலே நமக்கு உதவி செய்வதற்கு அவர் போதுமான தேவனா இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் கல்வாரியிலே எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்திய எழுதின சுவிசேஷத்துல வாக்கும் பொழுது, தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறார். மத்தேயு 27:46 வீட்டுல போய் வாசி பாருங்க. ஏன் என்னை கைவிட்டீர் என்று அங்க சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்ப எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற அந்த நிலைமையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆனா இந்த சூழ்நிலையில ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து எப்படி கூப்பிடுகிறார்னா, சிநேகிதனே என்று அழைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப என்ன செய்கிறாரு? நான் உனக்கு உதவி செய்வேன்னு சொல்லல, என் சிநேகிதனே என்று அழைக்கிறார். ஒரு வார்த்தை வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. யோவான் நற்செய்தி நூல் 15:15. சொல்லுகிறதில்லை, அறிய மாட்டான். நான் உங்களை எப்படி சொல்லேனா, சிநேகிதர் என்றேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்லுகிறாரா? என்ன சொல்லுகிறார்? சிநேகிதர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப சிநேகிதர்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கிறாரா? எப்படி இருக்கிறாரு? ஒரு நல்ல நண்பராக இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப நீங்க தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் இருந்தால், தனிமை என்கிற ஒரு உணர்வு உங்களை ஆட்கொண்டு இருந்தா, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்கிற ஒரு உணர்வுல நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. அவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை சிநேகிதனே என்று அழைக்கிறேன். அல்லேலூயா. அப்போ அவர் நமக்கு நல்ல சிநேகிதராக இருக்கிறார். அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே அவர் அப்படியே பிரசங்கம் பண்ணி போயிட்டே இருக்கிறார். திரளான மக்கள் அவரை பின்பற்றி வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனா அங்க ஒரு நபர் இருந்தார். யாரு? சகேயு என்கிற ஒரு நபர். அப்ப அந்த சகேயு அவரும் என்ன செய்யப்பட்டிருந்தான்? தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். சரியா? அவர் தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலை. எப்படியாவது இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். இப்ப பாருங்க, வட்டி வசூலிக்கிற ஒரு நபர், அநியாயமா வாங்குற ஒரு நபர் வராருன்னா சொன்னா என்ன மக்கள்லாம் அவர்கிட்ட போய் நண்பர்களாவா இருப்பாங்க? இருக்க மாட்டாங்க. அப்படிதானே? அவர் எல்லாத்துலையுமே எப்படிதான் நடந்து கொள்ள முடியும்? சரியா? எல்லாத்துலேயும் போய் இப்போ காசு ஒரு ஆளுக்கு வட்டி கொடுத்துருக்காருன்னு வைங்களேன், பணம் கொடுத்துருக்காரு, அவர்கிட்ட போய் சிநேகிதனே அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? வட்டி கொடுப்பாரா? வாங்கிய பணத்தை கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். அப்போ ஒவ்வொருத்தையும் அவர் எப்படிதான் நடந்துக்கிடணும்? எப்படி நடந்துக்கிடணும்? ரூல்டா தான் நடந்துக்கிடணும். சரியா? அதே மாதிரி ஒரு வரி வசூலிக்கிற ஒரு நபரா இருந்தார். அப்போ ஒரு வரி வசூலிக்க போகும்போது, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. அப்படின்னு ஒரு டீயை போட்டு கொடுத்து, என்ன எனக்கு பணம் இல்லை, நீங்க போயிட்டு வாங்க, அடுத்த மாசம் கட்டிக்கிட்டேன்னு போய் அனுப்பி. அப்ப எல்லாராலும் அவர் என்ன செய்யப்பட்டார்? ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட படம் சூழ்நிலையில் தான் காணப்பட்டார். ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில இருந்த ஒரு நபர்
இயேசுவை பார்க்க விரும்பினார். அல்லேலூயா. இயேசுவை பார்க்க விரும்பின பொழுது எப்படியாவது இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அவர் எப்படி இருந்தாரு? குள்ளமா இருந்தார். அதனால ஒரு காட்டு அத்தி மரத்துல ஏறி இயேசு அந்த வழியா போறது அவர் முகத்தை பாத்துறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சார். எப்படியாகிலும் அவருடைய முகத்தை பாத்துறணும் அப்படின்னு நினைச்சார். ஆனா ஆண்டவர் என்ன செய்தார்? அவன் அடிகிறே வந்து, சகேயுவே நீ இறங்கி வா என்று சொன்னார். இன்றைக்கு உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்க வீட்டுல நான் என்ன செய்ய போறேன்? தங்க போறேன்னு சொன்னார். உடனே இயேசு வேகமா அவன் இறங்கி வந்து இயேசுவை வீட்டுக்கு அழைத்து சென்றார். அப்ப இயேசு சொன்ன வார்த்தை என்ன சொன்னார்? சகைவை பார்த்து, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. வரலேலியா சொல்லலாமா? அவன் சொல்லுகிறான். உடனே அவனு மனம் திரும்புகிறான். நான் யார்ட்டெல்லாம் நான் வாங்கினோ நாலுத்தனையா என்ன செய்துறேன்? 4 மடங்கு திரும்பி கொடுத்துறேன் என்று சொல்கிறான். அப்போ அன்னையில இருந்து சகைவு எல்லாருக்கும் எப்படி மாறி இருப்பான்? எல்லாருக்கும் எப்படி மாறி இருப்பான்? நண்பராய் மாறி இருப்பான். உடனே சகைவு வீட்டுக்கு எல்லாரும் என்ன செய்திருப்பாங்க? போயிருந்திருப்பாங்க. சகைவுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுகள் கிடைச்சிருப்பாங்க. ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸுகள் இருந்தாலும் அவங்கெல்லாம் ஒரு அளவு தான் பேசி இருந்திருக்க முடியும், நடந்திருக்க முடியும். ஆனா இப்போ பாருங்க, எல்லாரும் அவரோடு நட்பு வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றம் உண்டாகிறது. காரணம் என்ன? சகையு வீட்டிலே இயேசு வந்தார். அவருடைய தனிமை நிலைமையை கர்த்தர் மாற்றினார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். 2 தீமோத்தேயின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிங்க. 2 தீமோத்தேயும் 4ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்கள். 2 தீமோத்தேயும் 4, 16, 17. சத்தமா வாசிங்க. ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். ஆமென். அல்லேலூயா. இது யாரு சொல்றா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். சரியா? அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்து நிமித்தம் போகும்போது எல்லாரும் என்ன செய்தாங்களா? அவரை கைவிட்டுட்டாங்க. எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. உதவி செய்தவங்க, நண்பர்கள், நான் உதவி செய்வேன்னு சொன்னவர்கள் எல்லாரும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில யாரு காணப்பட்டா? அப்போஸ்தலனாகிய பவுல். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல அவர் சொல்றாரு, எல்லாரும் என்ன கைவிட்டாலும் அந்த குற்றம் அவங்க மேல வரக்கூடாது. அவங்கள கர்த்தர் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும், அவரை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி அங்க ஜெபிக்கிறார். அப்போ பாருங்க, எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் காணப்பட்ட ஒரு நிலைமையை பார்க்கிறோம். அப்போ முதல்ல நம்ம பார்த்தோம், ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொல்லி பார்த்தோம். அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மோடு கூட இருப்பார்? சொல்லுங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையில? ஒரு தனிமையை என்கிற தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில நம்ம ஒருவேளை இந்த உலகத்தார் மக்களால் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தாலும் அந்த நேரத்திலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது காரியம், ஆண்டவர் எப்போது நம்மோடு கூட இருப்பார்? நம்முடைய பயத்தில் தேவன் நமக்கு உதவி செய்வார், பதில் தருவார். அல்லேலூயா. எப்போமா? ரெண்டாவது நமக்கு நீங்க சொன்னீங்க அப்படிதானே? நீங்க முதல் சொன்ன வார்த்தை, ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாரு, அல்லது எந்த ஒரு வசனம் நமக்கு பிடித்தமா இருக்கு அப்படின்னு சொன்ன பொழுது பயப்படாதே என்கிற வார்த்தை. அப்ப ரெண்டாவது காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாமா? இவ்வளவுதானே? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு என்ன செய்வேன்? சகாயம் செய்வேன். அப்போ முதல்ல ஆண்டவர் சொல்லுகிறார், தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு துணையா இருப்பார். ரெண்டாவது, பயந்த ஒரு சூழ்நிலையில இருந்தீங்கன்னா ஆண்டவர் ரெண்டாவது நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, தாவீது அங்க சொல்லும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு, உமது கோலும் அந்த தடியும் என்னை தேற்றும். அப்படின்னா
தாவீது எப்படி போனார்னு அர்த்தம்? ஒரு பயப்படுகிற சூழ்நிலையில போனான்னு. அப்ப பாருங்க, தாவீது ஒரு பயப்படுகிற மனுஷரா? பயப்படுகிற ஒரு நபரா? பயப்படுகிற நபரா இதுக்கு இல்லையா? சொல்லுங்க. இல்ல. சரியா? அவன் சிங்கத்தை என்ன செய்தாரு? கிழித்து போட்டவர். சரியா? சிங்கத்தோடு யுத்தம் பண்ணவர். ஒரு நாள் ஆடு மேய்க்கும் போது அந்த ஆட்டை அடிக்கிறதுக்கு என்ன வந்துச்சாம்? சிங்கம் வந்துச்சு. அந்த சிங்கத்தின் வாயை என்ன செய்தாரா? ரெண்டா கிழித்து போட்டா. சரியா? நம்ம மிருக காட்சி சாலையில இருக்கிற சிங்கத்துக்கிட்ட போறதுக்கே நமக்கு என்ன பயம்? அப்படிதானே? மிருக காட்சி சாலையில உள்ள சிங்கம் எப்படிப்பட்டதா இருக்கும்? எப்படிப்பட்டதா இருக்கும்? நோஞ்சாம் போய், சரியா, சாப்பாடு இல்லாம, வயசாகி, சரியா, அப்படி போய் தான். அப்படிப்பட்டதும் நம்ம வந்து மியூசியத்தில் சிங்கத்தை பார்க்க முடியும். ஆனால் அந்த சிங்கமே பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? கர்ச்சிக்கிறதும் பயமா இருக்கும், அவ்வளோ பயமா இருக்கும். ஆனால் உயிரோடு இருக்கிற வேட்டையாட வருகிற ஒரு சிங்கம்னா எவ்வளவு கொடூரமா வந்திருக்கும். சரியா? ஆட்டை வேட்டையாடுகிற சிங்கம்னா எப்படி இருக்கும்? வேட்டையாடும் போது எப்படி இருக்கும்? அமைதியா இருந்திருக்குமா? பயங்கர கொடூரமா இருந்திருக்கும். ஆனா அந்த நேரத்துல தாவீது அதை என்ன செய்தாரா? அப்படிப்பட்ட ஒரு தைரியசாலி ஒரு நேரத்துல என்ன செய்கிறான்? பயந்து காணப்படுகிறான். காரணம் என்ன? ஒரு மனிதன் அவரை விரட்டி வருகிறான் கொல்லுவதற்காக. ஆனா அந்த சூழ்நிலையில அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஆண்டவரே, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் என்ன செய்வோம்? பொல்லாப்புக்கு பயப்படேன். வரலையா? சொல்லலாமா? அப்ப நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே கடந்து போனாலும், மரண இருள் என்னை சூழ்ந்து கொண்டாலும், மரண திகில் என்னை பிடித்து கொண்டாலும் நான் என்ன செய்வதில்லை? பயப்படுவதில்லை. ஏனென்று சொன்னால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுவதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த பயம் என்கிற ஒரு உணர்வு இன்றைக்கு என்ன செய்கிறது? அநேக மனிதர்களை பிடித்துக் கொள்கிறது, அநேகரை அது உயர்ந்து போகிற செய்கிறது. நம்மளை என்ன செய்யற? ஒரு ஃப்ரீஸ்டா மாத்திடுது. நம்ம செயல்படுகிறவங்க அப்படி ஒரு பய உணர்வு வந்தாச்சுன்னா என்ன ஆயிடும்? ஸ்டக்காகி நம்ம நின்றுவோம். அப்படிதானே? ஸ்டக்காகி நின்றுவோம். அடுத்து என்ன செய்கிறது என்கிற ஒரு நிலைமையில நாம காணப்படுவோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, முதல்ல இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு அந்த சூழ்நிலையில மேய்ப்பர்களுக்கு என்ன செய்தது? தேவதூதன் தோன்றினான். அல்லேலூயா. தேவதூதன் தோன்றின பொழுது அந்த மேய்ப்பர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க? ஒரு பெரிய வெளிச்சம், ஒரு பெரிய தேவதூதன், ஒரு சத்தம் கேட்குது. அது ஏதோ ஒரு வெளிச்சத்தை பார்க்குறாங்க. உடனே அவங்க ராத்திரி நேரத்தில் அந்த ஆடுகளை பாதுகாத்து கொண்டிருந்தபடினால பயந்தார்கள். உடனே அந்த தேவதூதன் சொல்லுறாரு ஒரு வார்த்தை சத்தமா, நீ என்ன செய்யாதே? பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. அவன் பயப்படாதிருங்கள். அப்போ மேய்ப்பர்கள் ஒரு பாதுகாப்பற்ற நிலைமையில இருந்த பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே என்று சொல்லி அவர்களை அங்கு பார்க்க முடிந்தது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அந்த பயம் என்கிற உணர்வு இருக்குமானால் இன்றைக்கு ஆண்டவர் மேல வைத்து விடுங்க. ஆண்டவர் அவைகளை எல்லாம் மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. மரியாளை பார்த்து சொன்னார், நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. சகரியாவை பார்த்து சொன்னார், நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கும் நம்ம ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க பயப்படாதீருங்களே. அல்லேலூயா. நீங்க பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க பயப்படாதீங்க. அல்லேலூயா. எதை குறித்து நீங்க பயப்படாதீங்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட போதுமானவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிங்களேன். எரேமியாவின் எபிரேயர் 13ஆம் அதிகாரம், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிங்க. எபிரேயர் 13:5-6. நடந்து உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று அவர் என்ன செய்திருக்கிறாரு? சொல்லி இருக்கிறாரு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? நீ பயப்படாதே, நான் உன்னை விட்டு என்ன செய்யறது இல்லை? விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார்? நீ பயப்படாதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு கூட இருந்து அவர் நம்மை பாதுகாத்து நடத்துகிற ஒரு தெய்வமாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ முதல் காரியம் எதுல இருந்து ஆண்டவர் நமக்கு பயத்துல இருந்து நீக்குகிறார்? முதல்ல எது? ஒரு தனிமையிலிருந்து ஆண்டவர் துணையா இருக்கிறார். இரண்டாவது, எந்த காரியத்திலிருந்து? பயம் ஒரு அனுபவமாக இருந்தால் அவைகளிலிருந்து கர்த்தர் நமக்கு
நம்மை உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். அடுத்தது மூன்றாவது காரியம், உதவியற்ற சூழ்நிலைகள்ல. அல்லேலூயா. நமக்கு யாருமே உதவிக்கு யாருமே இல்லையே என்று நீங்க நினைந்தீங்கன்னா, உதவியற்ற சூழ்நிலையில உதவியே செய்யலையா, ஆண்டவன் நமக்கு உதவி செய்ய அவர் பதில் தர போதுமானவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 2:16 வாசிங்களேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆதலால் ஆமென், அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன செய்தாரா? தேவதூதர்களுக்கு உதவியாக கை கொடாமல் யாருக்கு கை கொடுத்தாரா? ஆபிரகாமின் சந்ததிக்கு அவர் கை கொடுத்தார். அப்ப நம்ம எல்லாம் யாருடைய சந்ததியா இருக்கிறோம்? அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமுடைய சந்ததியாகிய நமக்கு அவர் என்ன செய்கிறாரா? என்ன செய்கிறாரா? கை கொடுக்கிறார். உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நமக்கு உதவி ஏன் வரல? உதவி ஏன் வரல? உதவி வந்தா வரலையா? வந்துகிட்டே இருக்க, கப்பல்ல வருதோ? எப்படி வருது? சரியா? அப்போ நிறைய நேரங்கள்ல நம்ம உதவியற்ற நிலைமையில, ஹோப்லெஸ் சூழ்நிலை, சரியா, ஒரு நம்பிக்கையற்ற தன்மை, ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு நிலை, எந்த சூழ்நிலை ஆனாலும், என்ன நிலமானாலும், யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், யார் போனாலும் போகாவிட்டாலும், யார் கைவிட்டாலும் கைவிடாவிட்டாலும், யார் நம்மளை தாங்கினாலும் தாங்காவிட்டாலும், யார் நம்மளை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிற நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 41:10. ஏசாயா 41:10 வாசிங்க வேகமா. நீ பயப்படாதே, இருக்கிறேன், திகையாதே, உனக்கு என்ன பண்ணுவேன்னா சகாயம் பண்ணுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்படிதானே? நம்ம ஒரு மீன் வாங்க போனா இன்னைக்கு மீன் விலை எப்படி இருக்கு? ரொம்ப சகாயமா இருக்கு அப்படிமோ. அப்படிதானே? அந்த வார்த்தை எங்க சொல்லுவாங்களா? இங்க சொல்ல மாட்டேங்க. எங்க ஒரு பக்கம் அந்த வார்த்தை, இன்னைக்கு காய்கறி விலை ரொம்ப சகாயமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மீன் விலை ரொம்ப சகாயமா, தேங்காய் அன்னைக்கு ரொம்ப சகாயமா கிடைச்சது அப்படின்னா, சகாயம்னா ரொம்ப அனுகூலமா, சரியா, நான் வாங்குறதுக்கு பணம் இல்லாம போனேன்னா கொஞ்சம் ரூபால என்ன செய்தது கிடைச்சது அப்படின்னு சொல்லி. அப்படிதானே? இப்ப பாருங்க, தக்காளி விலை ரொம்ப கம்மியா இருக்கு, இஞ்சி விலை ரொம்ப 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 கம்மியா இருக்கு, 1 கிலோவை 20 ரூபா அப்படின்னு கிடைக்குது. அப்ப சகாயமா என்ன செய்யுது? எல்லாமே கிடைக்குது. ஆனா ஆண்டவரை தேடுகிற ஆபிரகாம் சந்ததிக்கு எல்லா நாளுமே ஆண்டவர் நமக்கு சகாயத்தை தருகிறார். அல்லேலூயா. சீசன்ல மட்டும் இல்ல, சில பொருட்கள் சீசன்ல தான் எப்படி கிடைக்கும்? சகாயமா கிடைக்கும். சீசன் முடிஞ்சாச்சுன்னா விலை பயங்கரமா கூடியும். அப்படிதான் இன்னைக்கு 120 ரூபாய்க்கு ஆப்பிள் 1 கிலோ கிடைக்கும். ஆனா ஒரு காலத்துல எவ்வளவு வரைக்கும் விற்றது? 250, 300 ரூபாய். இன்னைக்கு இந்த சீசன்ல ஆப்பிள் வாங்கினா நிறைய வாங்கி சாப்பிட்டுக்கோங்க, சகாயமா கிடைக்கும். ஆனா ஒரு சீசன்ல தான் சகாயம். ஆனா ஆண்டவர் நமக்கு எப்பொழுதும் சகாயரா இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அவர் சகாயர், நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். அப்போ நம்ம உதவியற்ற தன்மையில, ஸ்தோத்திரம், நம்ம கைவிடப்பட்ட தன்மையில, நமக்கு யாருமே உதவி செய்யல என்கிற நிலைமையில ஆண்டவர் ஒரு கரம் நீட்டப்படுகிறது. அந்த சகாயத்தின் கரம் நமக்கு உதவி செய்ய போதுமானவதா இருக்கிறது. அல்லேலூயா. அவன் சகாயம் பண்ண, அவன் நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். அப்போ அவன் நமக்குடைய பாவங்களிலிருந்து விடுதலையாக்கி, நம்முடைய நோய்களிலிருந்து விடுதலையாக்கி, நமக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை தந்து, நமக்கு விடுதலையை தந்து, நாம் ஸ்தோத்திரம் அவருக்கென்று நீதியாய் வாழும்படியாய் நமக்கு கிருபை பாராட்டுகிறார். ஒரு வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 தீமோத்தேயு, 1 தீமோத்தேயு சாப்டர் 1 verse 15. 1:15 வாசிங்க. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று ஆமென், அல்லேலூயா. அப்ப இயேசு எதுக்காக வந்தாரா? எதற்காக வந்தாரா? பாவிகளை ரட்சிக்க. அப்ப எதுக்கு தான் ஆண்டவர் வந்தார் இந்த உலகத்துல? பாவிகளை ரட்சிக்க வந்தார். அல்லேலூயா. அப்போ ஒருவேளை பாவத்தோடு இருக்கலாம், அல்லது இயேசுவே ஸ்தோத்திரம் ஒரு பாவத்தை செய்துட்டேன் என்ன மன்னிங்க என்று கேட்கலாம். ஆண்டவருடைய சமூகத்துல நாம் வரும்பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை எல்லாம் அவருடைய இரத்தத்தினாலே கழுவி நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமாக்கி
நமக்கு உதவி செய்ய அவர் போதுமான சூழ்நிலையில் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாவ சோதனையிலிருந்து, பிரச்சனைகள்ல இருந்து, வியாதிகள்ல இருந்து, எல்லா சூழ்நிலையிலிருந்து நம்மளை காப்பாற்றுவதற்கு நம்முடைய தேவன் நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம். அதனால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய என்ன செய்யறா இருக்கிறார்? வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப யாருக்கு? சோதிக்கப்படுவர்களுக்கு. அப்ப நம்ம சோதனையில இருக்கிறோமா? சிலர் சொல்லுவீங்க, ஐயோ என்ன சாத்தான் வந்து செலவுல புடைக்கிறது மாதிரி என்ன சோதிக்கிறான், ஓவரா இருக்குது, அப்படிதானே? அப்படி நினைக்கலாம். அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், சரியா, அவர் இப்படி சோதிக்கப்படுவர்களுக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. அப்ப நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். ஒரு பிரச்சனை நடுவில் போயிட்டு இருந்தாலும் அந்த பிரச்சனையிலே நமக்கு உதவி செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். அப்ப நமக்கு அவர் பரிகாரியா துணையா இருந்து நம்மை பாதுகாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம். ஆதலால் அவர் சோதிக்கப்பட்டதினாலே வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. முடிஞ்சிட்டோம். சரி, அப்ப பாருங்க, சோதிக்கப்படுவதற்கு அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? வல்லவர். அப்போ அவர் வந்து உதவி செய்வதற்கு, நமக்கு ஒத்தாசை இருப்பதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் எப்படிப்பட்ட இந்த உலகத்துல சில உதவிகள் சிலர் செய்திருவாங்க, அப்படிதானே? ஏதாவது உதவிகள் செய்திருவாங்க. ஆனா யாருமே செய்ய முடியாத ஒரு உதவினா, ஒரு மனிதன் பாவத்தில் அடிமைப்பட்டிருந்தால் அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு இயேசு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு சில மக்கள் என்ன செய்யறாங்க? பாவம் மன்னிப்புக்காக பல இடங்களுக்கு நாடி தேடுறாங்க, பல காரியங்களை செய்யறாங்க, பல பிரயசித்தத்தை பண்ணுகிறாங்க. பிரயசித்தம்னா என்ன? சரியா, தங்கள் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக, பரிகாரம்னு சொல்லலாம், பரிகாரமாக நிறைய பரிகாரங்களை செய்து வருகிறாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் அந்த பாவ பரிகாரம் எல்லாவற்றுக்கும் அவர் கல்வாரியில ரத்தத்தை சிந்தி விட்டார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அவர் ரத்தம் சிந்தினபடினாலே இன்றைக்கு நமக்கு உதவி செய்வதற்கு அவர் போதுமான தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்போ நாம செய்ய வேண்டிய காரியத்தை பார்த்து முடிக்க போறோம். நாம செய்ய வேண்டியது, இந்த சிச்சுவேஷன்ல இருந்தாச்சுன்னா நாம செய்ய வேண்டியது அவரை நம்ப வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? அவரை நம்பணும். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அவரை நம்புறோமா? எல்லா சூழ்நிலையிலும் ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே என்ன செய்தோம்? அவரை விட்டு ஓடி போயிடும். என்ன செய்தார் எனக்கு? ஆண்டவர் என்ன செய்தார்? 20 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் ஆண்டவரை தேடினவங்க, பின்பற்றினவங்க, ஒரு சின்ன பிரச்சனை சோதனை வந்த உடனே அப்ப எல்லா சூழ்நிலையிலும் நம்ம அவரை நம்ப வேண்டும். 2வது, அவரை நம்ம நேசிக்க வேண்டும். வர இல்லையா சொல்லலாம். ஆண்டவரை நம்ம எப்படி நேசிக்கிறோம்? நம்ம அந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களை காட்டிலும், எல்லா சூழ்நிலை காட்டிலும் அவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், அவரை நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. 3வது காரியம், அவரை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். அவரை என்ன செய்யணுமா? தொடர்ந்து அப்ப அவரை தொடர்ந்து பின்பற்றுகிறோமா? அல்லது ஸ்டக் ஆயிடுறோமா? நம்ம எங்கேயாவது ஸ்டக் ஆயிடுறோமா? இனி முடியாது, என்னால இவ்வளவு நாளும் பின்பற்றி பார்த்தேன், கூப்பிட்டு பார்த்தேன், எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லி ஏதாவது இடங்களை ஸ்டக் ஆயிடுறோமா? அது மட்டுமல்ல, தொடர்ந்து அவரிடத்துல அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். அல்லேலூயா. அப்ப முதல்ல என்ன செய்யணும்? அவரை நம்பணும். 2வது என்ன செய்யணும்? அவரை நேசிக்கணும். அப்ப ஆண்டவரை நேசிக்கிறது என்னது? அதிகாலையில் ஆண்டவரை போய் பார்க்கிறோம்னா நம்ம ஆண்டவரை என்ன செய்யறோம்னு அர்த்தம்? நேசிக்கிறோம். அவர் ஆராதிக்கிறது, அவரை துதிக்கிறது, அவருடைய நாமத்தை உயர்த்துகிறது, அவரை பற்றி கொள்ள வேண்டும், அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த வேண்டும். அது மட்டுமல்ல, ஸ்தோத்திரம், நாம் என்ன செய்ய வேண்டுமானால் விசுவாசத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிக்கையிட வேண்டும். அல்லேலூயா. விசுவாசத்தோடு என்ன செய்யணும்? அறிக்கையிடும். ஒரு துன்பம், நெருக்கம், தனிமையா இருந்துச்சுன்னா என் தனிமையை ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். என் கடன் பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார், என்னுடைய போராட்டத்தை கர்த்தர் மாற்றுவார், என்ன நிந்தையை கர்த்தர் மாற்றுவார், என்னுடைய அவமானத்தை கர்த்தர், என்னுடைய தேவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வார்? சந்திப்பார்.
அப்ப என் கூட இருக்கிறார். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் பாடுகளை அனுபவித்தார், பிரச்சனைகளை அனுபவித்தார், எல்லாவற்றிலும் கடந்து சென்றார். எனவே உதவி செய்ய அவர் எனக்கு போதுமான தெய்வமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். அதுல ஒரு முக்கியமான வார்த்தை, நாம் என்ன செய்ய வேண்டுமானால் விசுவாசிக்க வேண்டும், அவரை பின்தொடர வேண்டும். அல்லேலூயா. அவரை என்ன செய்யணும்? எந்த சூழ்நிலை வந்தாலும் அவரையே பின்பற்றணும். இஸ்ரவேல் ஜனங்கள், மோசே எங்க சொல்றாரு, நாம எல்லாம் பால் தேனும் ஓடுகிற கானானுக்கு போவோம்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் சந்தோஷம். ஆகா, ஆண்டவர் வழியை திறந்துட்டாருப்பா, கண்ணை திறந்துட்டாருப்பா, எல்லாரும் வாராங்க. ஆனா வனாந்திரத்துல சில சோதனைகள், பிரச்சனை வந்த பொழுது ஐயோ நாங்க அங்கே இருந்திருக்கலாம்னு முறுமுறுத்தார்கள். அவங்க வழியை முன்னோக்கி போக அவங்க கால் வரல. ஆனா நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலை ஆனாலும் நாம் என்ன தொடர்ந்து அவரை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. தொடர்ந்து அவரை நோக்கி ஓட வேண்டும், தொடர்ந்து அவருக்காக வாழ வேண்டும், தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும், அவரை தொடர்ந்து நேசிக்க வேண்டும். அவரை தொடர்ந்து ஆராதிக்கும் பொழுது எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற போதுமான தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அதுதான் மத்தேயு எழுதில சொல்லது போல, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவர் என்ன செய்கிறார்? அவருடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. கடைசி நாட்கள் வரைக்கும் நான் என்ன செய்கிறேன்? உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். நம் கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். ஒருவேளை நிந்தையான காரியங்கள்ல நீங்க காணப்படலாம். ஒருவேளை தனிமை உங்களை வாட்டிக்கொண்டு இருக்கலாம். ஒருவேளை பயம், பலவிதமான பயம், எதிர்காலம், குடும்பத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் உங்களுக்கு காணப்படலாம். அல்லது உதவியற்ற சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் ஹல்லேலூயா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க எங்க கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா சொல்றேன், நாங்க இன்னும் அதிகமா உம்மை தேடணும் ஆண்டவரே. கரங்களை பயத்து அதிகமா உம்மை தேடணும் ஆண்டவரே. அதிகமா உம்மை விசுவாசிக்கணும் ஆண்டவரே. அதிகமா உம்மை நம்பணும் ஆண்டவரே. அதிகமா உம்மை சார்ந்திருக்கணும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துல நாங்கள் ஆண்டவரே எங்க வாய்களை திறந்து அறிக்கை இடணும் ஆண்டவரே. எல்லாரும் கொஞ்ச நேரம் அறிக்கை இடங்களாம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எங்க கூட நீங்க இருக்கிறீங்க அப்பா, எங்களுக்கு துணையா இருக்கிறீங்க, எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறீங்க, தஞ்சமா இருக்கிறீங்க, பலனா இருக்கிறீங்க ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு சேர்ந்து சொல்லுங்க, நான் உன்னை என்றும் விடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவ கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கின்ற தேவ கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் விடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் விடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே, திகையாதே சொல்லுங்க, நான் உன்னுடன் இருக்க பயமே, அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய், நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. சொல்லுங்க ஆமே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. கரங்களை தட்டி ஆண்டவரே, கைவிடாத நேசர் இது எங்களோட கூட உண்டு ஆண்டவரே. தனிமையில் எங்க கூட இருக்கிறேன், பயத்துல எங்களை கூட இருக்கிறேன், ஆதரவற்ற சூழ்நிலை எங்க கூட இருக்கிறேன் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளும் நாங்கள் உம்மை நம்பி இருக்க, சார்ந்து இருக்க, உம்மையே பின்பற்ற ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்க வாயினால ஆண்டவரே ஸ்தோத்திரம் நன்மைகளை அறிக்கையிட கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த நாளிலே பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த வார்த்தைகள் ஒருவருக்காகிலும் ஆண்டவரே பிரயோஜனமா இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நீர் அப்படியே செய்யுங்க, உம்முடைய நாமத்தை மேம்படுத்துங்க.
வர தவறுன வெளியூர்ல வெளிநாட்டிலே காணப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆன்லைன்ல இதை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இதன் மூலம் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் தொடரட்டும். ஆண்டவரே கர்த்தனை அப்படி செய்ய போற கிருபைக்காக நன்றி. உம்முடைய வல்லமுள்ள கரத்திலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமையாவற்றை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சிநேகம், சமாதானம் இன்னும் இன்னும் சதா காலங்களில் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாழி மறவாதே. ஆமென். ஆமென். அல்லேலூயா.